டிஃபன் திருடன். என்ன மை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. லஞ்ச் பாக்ஸோட ஸ்மெல் யாருமே வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மம்மி என்னோட ஃபேவரட் பர்கர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் காலியா இருக்கு. என்ன இன்னைக்கு என்னோட மம்மி லஞ்ச் வைக்கவே மறந்துட்டாங்க போல இருக்கு. இதை எடுத்து கொட்டிட்டு அதான் உன் ஃப்ரெண்ட் நான் இருக்கல, உன்னை இப்படி பசியில விட்டுட்டு என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? என்னது? பாவக்காவா ரொட்டியமா? வெண்டைக்காவா ரொட்டியமா? யாருமே பர்கர் எடுத்துட்டு வரலையா? சாப்பிடு. சொல்ல மறந்துட்டேன். மம்மி எப்பவுமே அடுத்தவங்க டிஃபனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ராஜ்மா, இப்ப எனக்கு பிடிச்ச பர்கரை நான் எப்படி சாப்பிடுறது? நம்ம கிட்ட பர்கர் இல்லைன்னா என்ன, அதை எப்படியாவது வர வச்சிடலாம். இன்னைக்கு நான் டிஃபன் எடுத்துட்டு வரல சார். கொஞ்ச நாளாவே எங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லை சார். அதனாலதான் அவங்க விட்டமின், மினரல், புரோட்டீன்ஸ்க்கு பதிலா நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. புரியலையே. காலை டிஃபன்ல வெறும் காத்து தான் இருந்தது சார். என்ன பண்ண சொல்றேன்? என் டிஃபனை கொடுக்கணுமா? அச்சச்சோ, அப்படி இல்ல சார். இல்ல, என்னோட குருவை நான் எப்படி பசியில விடுறது? உங்க டிஃபனை நான் சாப்பிடுறது எப்படி நல்லதாகும்? இங்க நல்ல லீவ் படிச்சவங்க யாரு? பசியில தவிக்கிற இந்த குழந்தைக்கு யாரு உதவி பண்ண போறது? மனசார யாராவது எனக்கு பணம் கொடுங்களேன். அந்த பணத்தை வச்சு இந்த பாவப்பட்ட வயிற்றுக்கு நான் ஏதாவது வாங்கி கொடுத்து பசி ஆத்த பாக்குறேன் ப்ளீஸ். சரி சரி, நான் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஏதாவது நல்லதா வாங்கி சாப்பிடுங்க. ஓகே சார். இன்னைக்கு கேண்டீன் மூடி இருக்கு டேட்டு. நீ இப்ப எப்படி சாப்பிட போற? தெரியாத கேன். கொஞ்ச நாளா இங்க பக்கத்துல ஒரு ஃபுட் ட்ராக் வச்சிருக்காங்க. அங்க போய் நான் பர்கர் வாங்கி சாப்பிட போறேன். கடைசியில எப்படியும் எனக்கு பர்கர் கிடைச்சிருச்சு. வாவ் அங்கிள், உங்க பர்கர் ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. பட் இந்த டேஸ்ட் எங்கேயும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கே. ஒரு நிமிஷம், ஆல்ரெடி நீங்க இந்த ஸ்கூல் கேண்டீன்ல ஒர்க் பண்ணிருந்தீங்களா அங்கிள்? ஆமா தம்பி, நான் ஏற்கனவே உங்க ஸ்கூல்ல தான் கேண்டீன் வச்சிருந்தேன். ஆனா சாப்பாடு தான் சுத்தமா இல்லைன்னு என்ன தொடர்ந்தாங்க. யாரும் என் மேல மீன் பழி போட்டிருக்காங்க. ஒருவேளை என் சாப்பாடு சுத்தமாவோ நல்லாவோ இல்லைன்னா எப்படி எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கோ சொல்ல. அங்க பாரு, எனக்கு முறையான அங்கீகாரம் இருக்குது. யாரு என்ன வேணா சொல்லட்டும், ஆனா உங்க பர்கர் சூப்பரா இருக்கு அங்கிள். என்ன கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீங்க வருவியா தம்பி? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி உன் டிஃபன் பாக்ஸ் மட்டும் காலியா இருந்திருக்கும்? நான் உங்க ரெண்டு பேரோட டிஃபன் பாக்ஸ்லயும் பர்கர் வச்சேன். கோலு உன் டிஃபன் பாக்ஸ்ல பர்கர் இருந்ததா இல்லையா? என்னது, நிஜமாவே பர்கர் இருந்ததா? செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. ஆனா என்னோட பாக்ஸ் மட்டும் காலியா இருந்தது மம்மி. வாய்ப்பே இல்ல. நான் பர்கர் வச்சுதானே அனுப்பினேன். என்னோட பாக்ஸ் காலியா தான் இருந்துச்சு, காலியா தான் இருந்துச்சு, காலியா தான் இருந்துச்சு. பர்கர் இருந்தது, பர்கர் இருந்தது, பர்கர் இருந்தது. அப்பனா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? இருக்கலாம். ஒருவேளை வெளியில பர்கர் வாங்கி சாப்பிடுறதுக்காக உன் பர்கரை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். நான் அப்படி பண்ணலாம் மம்மி. மம்மி தான் பர்கர் வச்சேன்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. ஆனா அது எப்படி காணாம போயிருக்கும்? என்னோட டிஃபன் பாக்ஸும் காலியா தான் இருந்தது. பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல. என்னோட பாக்ஸ் காலியா இருந்ததுனாலதான் நான் வெளியில போய் பர்கர் வாங்கி சாப்பிட்டேன். பசங்களா, இன்னைக்கு நம்ம மேத்ஸ் டீச்சரோட டிஃபன் பாக்ஸ் காலியா இருக்கு. வேற சீரோட தப்பா மல்டிப்ளை பண்ணிருப்பாரோ? நீங்க யாராவது இந்த வேலையை பண்ணிருந்தீங்கன்னா உண்மையா சொல்லிருக்க. நான் கண்டுபிடிச்சா விட மாட்டேன். சிசிடிவி செக் பண்ண சொல்லிருக்கேன். என்னோட டிஃபன் பாக்ஸும் காலியா தான் இருந்தது. என்னோட டிஃபனும் காலியா தான் இருந்துச்சு சார். ஓகே, அவரும் வெளி சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. நானும் இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு வர மறந்து போயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நம்ம எல்லாரும் சேர்த்து ஒன்னா சாப்பிடலாம். பிரின்சிபல் சார், நான் சிசிடிவில பார்த்தேன். லேபுக்குள்ள யாரோ டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டாங்க. எல்லாரும் வாங்க. யாரோ இருக்காங்க சார்.
நீங்களா அது என்னோட டிஃபன் பாக்ஸ். சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பதான் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்தது. எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக ஷேராம டிஃபன் பாக்ஸ்ல ஃப்ராக் வச்சிருக்க, அத லேப்ல தான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை செக் பண்றதுக்காக தான் நான் வந்தேன் சார். இதுதான் உங்களுக்கு ஃப்ராகா? சார் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாரு. நாங்க சிசிடிவில பார்த்தது பொய்யே இருக்காது. அதான் சார் கையும் களவுமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரே.